வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு பேசிஸ் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது டைப் 2, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்தா எப்படி பேசிஸ் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து AX = B இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம மாற்றிக்கணும். அது முதல்ல இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடணும். அதாவது இந்த x1 x2 x3 எல்லாமே லெஃப்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் இப்படி கொண்டு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏ மேட்ரிக்ஸ் நம்ம என்ன எழுதணும்னா கோஎஃபிஷியன்ட் x1 கோஎஃபிஷியன்ட் 1, x2 கோஎஃபிஷியன்ட் 2, x3 கோஎஃபிஷியன்ட் 2, x4 கோஎஃபிஷியன்ட் -1, x5 கோஎஃபிஷியன்ட் 3. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ரோ சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 1 1. நெக்ஸ்ட் ரோ சொல்லுங்க. 3 6 8 1 5. ஸோ இதுதான் வந்து ஏ மேட்ரிக்ஸ். எக்ஸ்னா என்னதுன்னா அதில் இருக்கிற வேரியபிள்ஸ், என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, x1 x2 x3 x4 x5, அதை எடுத்து எழுதிக்கணும். x1 x2 x3 x4 x5 இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஈக்குவல் டு அப்போ என்ன இருக்குங்க, ஜீரோஸ் இருக்கு. பி வந்து ஜீரோஸ். ஸோ டோட்டலாக x1 x2 x3 x4 நீங்கள் வேணால் அதை பிரித்து கூட எழுதிக்கலாம். அப்படி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதாவது இப்படி பிரித்து எழுதி காமிச்சா போதும். A = ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னென்ன வரும், x1 x2 x3 x4 x5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு பி ஃபுல்லாகவே 0 தான். ஓகேங்களா? அது நீங்கள் டேரெக்டாக 0 0ன்னு எழுதலாம், இல்லை இப்படி கூட எழுதிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதிலேருந்து இந்த ஏ மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை, அதை மட்டும் சூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். பி கூட நீங்கள் இப்படி எழுதிக்கங்க, 0 0. ஓகே, ஸோ AXB எழுதியாச்சு. ஸோ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம் இந்த ஏ மேட்ரிக்ஸ். எப்படின்னு பார்க்கலாமா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 1 தான் இருக்குது. ஸோ அதை அப்படி டிஸ்டர்ப் பண்ணதில் அப்படியே எழுதிக்கலாம். 1 2 2 -1 3. இப்போ செகண்ட் ரோ வந்து, அதாவது எனக்கு இந்த இடம் மட்டும் 0 0 ஆகணும். கரெக்டுங்களா? எனக்கு இந்த இடம் 0 ஆகணும், பண்ணலாம் 1 -1 0. அப்போ ரோ 2 மைனஸ் ரோ 1, ரோ 2 மைனஸ் ரோ 1. 1 -1 0, 2 -2 0, 3 -2 1, 1 -1 வரும் 2, 1 -3 -2. கேர்ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ. இப்போ எனக்கு இந்த இடம் 0 ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ரோ கூட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ரோ 3 மைனஸ் 3 டைம்ஸ் ரோ 1. ஓகேங்களா? இதை 3 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண 0 ஆகிடுமா? 3 மைனஸ் 3 இன்ட்டு ரோ 1 இருக்கு 1 இருக்கு. ஸோ 3 - 3 0 ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் இது பண்ணுங்க. 6 - 3 இன்ட்டு ரோ 1 இருக்கு 2 இருக்கு. 6 - 6 0. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் 8க்கும் பண்ணணும். என்ன இருக்குங்க, 8 - 3 இன்ட்டு ரோ 1 இருக்கு 2. ஸோ 8 - 6 2. நெக்ஸ்ட் ரோ 3 இருக்கு 1, 1 - 3 டைம்ஸ் ரோ 1 இருக்கு -1. ஸோ -3 இன்ட்டு -1 +3. ஸோ 1 + 3 4. நெக்ஸ்ட் 5. அடுத்த எலிமெண்ட் 5 எடுத்துப்போம். 5 - 3 டைம்ஸ் ரோ 1 இருக்கு 3. ஸோ 5 - 9 வரும் -4. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போதைக்கு நம்ம எதெல்லாம் 0 ஆக்கிட்டோம், இந்த ரோ எக்லான் ஃபார்மை 0 ஆக்கியாச்சு. இதோட முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதாவது ஏதாவது ஒரு 0வை, அதாவது ஏதாவது ஒரு ரோவை 0 ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ டிஸ்டர்ப் பண்ணதால் அப்படியே எழுதிக்கலாம். என்னென்ன இருக்கு, 1 2 2 -1 3. செகண்ட் ரோ ஏதாவது பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது.
அப்படியே கூட வச்சுக்கலாம். 0 0 1 2 -2. தேர்ட் ரோ பாருங்களேன். நான் என்ன பண்ணலான்னா இந்த 2 - 1 × 2 வரும் 0. அதாவது தேர்ட் ரோவை நான் என்ன பண்ண போறேன்னா தேர்ட் ரோ -2 டைம்ஸ் ரோ 2. இப்போ தேர்ட் ரோவில் என்ன இருக்கு? இங்கே 2 இருக்கு. -2 × ரோ 2ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 2 - 2 0. அப்போ எனக்கு இந்த இடம் 0 ஆகுமா? அதே மாதிரி இந்த 0 மாறக்கூடாது, அதையும் செக் பண்ணிக்கலாம். ரோ 3ல இருக்கீங்க 0 இருக்கு. -2 × ரோ 2ல இருக்கு 0 இருக்கு. ஸோ 0 - 0 0 தான். ஸோ அதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுமாதிரி சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கீங்க 4 இருக்கு. 4 - 2 டைம்ஸ் ரோ 2ல இருக்கு 2 இருக்கு. ஸோ 4 - 4 0. நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் பாருங்க. -4 இருக்கு. -2 × ரோ 2ல இருக்கு -2 இருக்கு. ஸோ -4 + 4 0. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரோவை 0 ஆக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, சேஞ்சும் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணால் இந்த இடம் மாறிடும். அதாவது எனக்கு இந்த ரோ எக்லான் ஃபார்ம் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரோ எக்லான் ஃபார்ம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சரி இங்கே ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கூடும் இந்த மல்டிபிள்ஸ், இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 × x1 x1, இது 2 x2 உடையது, இது x3 உடையது, இது x4 உடையது, 3 × x5. இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. x1 0 x2 0. அப்போ x3 + 2 × x4 -2 × x5 = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ரோ தான் மொத்தமாக 0 வச்சு கணக்கு எடுத்துக்க தேவையில்லை. இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 1 எதுக்கு இருக்குன்னு பார்க்கணும். +1. ஓகேங்களா? இந்த 1 இதுக்கு மட்டும்தானே இருக்குது. அப்போ இதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 1 எதுக்கு இருக்குது? 3க்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ x3 மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது ஸ்டெப் 4, இந்த x1 மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு அமைச்சிருங்க. +2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2x2, +2x3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2x3, -x4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +x4, இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச புது ஈக்குவேஷன். இது x1 ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலேருந்து இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கோம் x3. இப்போ x3 கண்டுபிடிக்க பார்க்கலாம். மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இந்த +2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2x4, இந்த -2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2x5. இதுதான் x3 ஆன்சர். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறத மட்டும் இங்கே லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். அப்போ நம்மளால் எவ்வளோ ஆன்சர் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது? x1 x3 மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல? x2 x4 x5 கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாமே நம்ம ஃப்ரீ வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இது ஆர் ஃப்ரீ வேரியபிள்ஸ். ஸோ இதுதான் ஸ்டெப் 4 நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 என்ன இருக்கு? x1ல -2x2 -2x2 -2 × x3. x3க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? இந்த x3க்கு பதிலாக -2x4 + 2x5. நெக்ஸ்ட் அடுத்த இருக்கு +x4 -3x5, +x4 -3x5. x1 = -2x2 -2 × -2 +4x4 -2 × +2 -4x5 +x4 -3x5. x1 = -2x2, இங்கே 4x4, இங்கே ஒரு 1x4 ஆட் பண்ணால் 5x4
இங்கே மைனஸ் 4x5 இங்கே மைனஸ் 3x5 மைனஸ் 7x5. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச x1 ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? ஸோ x3 ஆன்சர் அப்படியே எடுத்து டேரெக்டாக எழுதிக்கலாம். மைனஸ் 2x4 ப்ளஸ் 2x5. ஓகேங்களா? அந்த x3 எடுத்துகிட்டு வந்து, அதாவது நான் அந்த x3 எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த x3 போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் x2 x4 x5 எல்லாமே ஃப்ரீ வேரியபிள்ஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃப்ரீ வேரியபிள்ஸ் இருக்குது? x2 ஒரு ஃப்ரீ வேரியபிள், அடுத்து x4 ஒரு ஃப்ரீ வேரியபிள், அப்புறம் x5 வந்து ஒரு ஃப்ரீ வேரியபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த சைடில் வந்து x1 x2 x3 x4 x5 ஆன்சர்ஸ்லாம் எழுதிப்போம். ஓகேங்களா? ஸோ x1 ஆன்சர் என்ன இருக்குங்க? minus 2x2 plus 5x4 minus 7x5. x2 வந்து ஃப்ரீ வேரியபிள். ஸோ ஆன்சர் அதே தான் எழுதணும். x4ம் ஃப்ரீ வேரியபிள், அதே ஆன்சர் தான். x5ம் ஃப்ரீ வேரியபிள், அதே ஆன்சர் தான். x3க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus 2x4 plus 2x5. ஸோ நம்ம இங்கே எழுதும்போது இந்த ஃப்ரீ வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தான் எழுதணும். x2 x4 x5 மட்டும் தான் எழுதணும். சரி, இப்போ நம்ம x2க்கு ஃபில் பண்ண போகிறோம். இது எல்லாத்துலையும் x2 கோஎஃபிஷியண்ட்டாக சொல்லுங்கள். இங்கே x2 கோஎஃபிஷியன்ட் இருக்குது -2. இதில் x2 கோஎஃபிஷியன்ட் 1. இதில் x2வே இல்லை, ஸோ 0. இதில் x2 இல்லை, இதில் x2 இல்லை, 0 0. இப்போ அடுத்து x4. எல்லாத்துலேயும் x4 கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்கள். 5. இதில் x4 இல்லை, 0. இதில் x4 கோஎஃபிஷியன்ட் -2. இது x4 கோஎஃபிஷியன்ட் 1. இதில் x4 இல்லை, 0. எல்லாத்துலேயும் x5 கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்கள். -7. இதில் இல்லை, 0. இது x5 கோஎஃபிஷியன்ட் 2. இதில் x5 இல்லை, இதில் x5 இருக்குது, 1. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 5. ஸோ லாஸ்ட் நம்ம பேசிஸ் எழுத போகிறோம். பேசிஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எழுதுங்க. -2, 1, 0, 0, 0. அடுத்து 5, 0, -2, 1, 0. நெக்ஸ்ட் -7, 0, 2, 0, 1. ஸோ இதுதான் வந்து பேசிஸ். இப்போ டைமென்ஷன் எத்தனை பேர்ஸ் எழுதியிருக்கோம்? 1 2 3. ஸோ டைமென்ஷன் 3. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.